வணக்கம் நேயர்களே. சட்ட ரீதியாக அல்லாமல் படகில் பயணித்த பெண்ணொருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சோகம். அவரோடு இன்னும் 37 பயணிகளின் நிலை மிக மோசமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சட்ட விரோதமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அங்கீகாரம் அளிக்கப்படாத உத்தியோகபூர்வமற்ற சிறிய படகுகள் மூலமாக செல்கின்றவர்களுடைய நிலை பரிதாபமாகவே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடத்தில் மாத்திரம் சட்டவிரோதமாக 15,000 பேர் பிரிட்டிஷ் கால்வாயை கடந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து பிரிட்டிஷுக்குள் இங்கிலாந்துக்குள் நுழைந்திருக்கிறார்களாம். இது ஒரு வாரத்தில் 1500 என்ற அடிப்படையில் நடைபெறுகிறதாம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளில் 370 பேர், நேற்று மட்டும் 370 பேர் இந்த சின்ன சின்ன படகுகள் மூலமாக உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய படகுகள் மூலமாக பிரித்தானிய கால்வாயை கடந்து செல்லுகிறார்களாம். இதில் பலர் பிடிபட்டு பிரெஞ்சு கடலோர காவல் படையினரால் பிடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலைகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு நேற்றைய தினம் சென்ற 377 பேரில் அவர்கள் பிடிபட்டு கடற்படையினர் கரைக்கு கொண்டு வர திடீரென்று தொலைவில் இன்னொரு படகு தென்பட்டதாம். அங்கு விரைந்து சென்ற காவல் படையினர் அங்கே பார்த்த பொழுது ஒரு பெண் படகில் இருந்து விழுந்து கடலுக்குள் மூச்சு திணறலால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்க முயற்சி செய்து அந்த பெண்ணை தூக்கிய பொழுது பரிதாபகரமாக பெண் உயிரிழந்து விட்டார். அவருடன் சென்ற 37 பேரும் மிகுந்த அபாய கட்டத்தில் இருந்து ஒரு மாதிரி கரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரித்தானியாவிற்கு சட்டவிரோதமாக ஒரு சிறிய படகில் சென்றிருக்கின்றார்கள். இவ்வளவு மிக மோசமான ஒரு பயணம் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது கிழமைக்கு கிழமை நடக்குமா? ஒவ்வொரு நாளும் 300 பேர், 250 பேர், 350 பேர், ஒரு கிழமைக்கு கிட்டத்தட்ட 1500 பேர் போவாங்களாம். அப்போ இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த 7 மாத கால பகுதிக்குள்ளேயே 7-8 மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட போயிட்டாங்க ஒரு 15,000 பேருக்கு மேலே. இதெல்லாம் எங்கள் உயிரை நாங்களே வேண்டுமென்று விளக்க செய்கின்ற செயற்பாடுகள் இல்லையா? பிரித்தானியாவினுடைய பிரதமராக புதிதாக பதவியேற்கக்கூடிய ஸ்டார்மர் ஒரு சலுகையை வழங்கி இருக்கிறார். என்னவென்றால், பிரித்தானியாவிற்குள் புகலிடம் கோரி வருகின்ற புகலிட கோரிக்கையாளர்கள் உகண்டா நாட்டுக்கு, ஆப்பிரிக்க நாட்டுக்கு போக தேவையில்லை, நாங்கள் கொண்டே விடமாட்டோம். உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு சரியான முறையில் அது எங்களால் திருப்தியாக ஏற்கப்பட்டால் நீங்கள் பிரித்தானியாவில் வாழலாம் என்றதொரு கருத்து மட்டும்தான். அதற்காக உத்தை சாக்காக பயன்படுத்தக்கூடிய போலி ஏஜென்சிமர் பிரித்தானியாவுக்கு போகலாம், வாங்க 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 ரோமிட்ட, இப்போ வந்த ரோமிட்ட நீங்கள் வாங்க, வேறுங்க நம்பி வாங்க, இந்த போட் சின்னம் தான் நான் வடிவாக கிடக்கலாம், வாங்க. ஏதோ விளையாட்டாக நாங்கள் இப்பொழுது கூட யாழ்ப்பாணத்தில் நயனாதேவி நாகபூஷணி அம்மனுக்கு தரிசிக்க செல்வதற்கே குறிகட்டுவானிலிருந்து போட்டில் செல்ல வேண்டும். அந்த போட்டில் 20-25 நிமிஷம் போடுறதுக்கே நாங்கள் பல நேர்த்தியை வைப்போம். கடவுளே, இந்த 15-20 நிமிஷத்துக்குள்ளே ஒன்று நடக்கக்கூடாத மாலாச்சியே, பத்திரமா உன்னோட வரணும் அம்மா, திரும்பி வீட்டை வரணுமாண்டு 1000 நிறுத்தி வைப்போம் இல்லையா? இது பிரிட்டிஷ் கால்வாயை கடக்கிற ஒரு சின்ன போட்டில் எந்த நிறுத்தியும் இல்லை. ஆனால் அவ்வளவு நம்பிக்கை. ஏஜென்சி சொல்கிறான், நான் இறக்கியிருக்கேன் 15,000 பேர், நீங்கள் நம்பி வாங்குவோம், நான் தான் உங்களுக்கு கடவுள் என்று காசையும் கொடுக்குறோம், உயிரையும் கொடுக்குறோம், கொண்டே நடுக்கடலில் தள்ளிப்பட்டு அவன் பறந்துடுறான். இப்போ அந்த நேரம் யாராவது வேறு நாட்டுக்காரன் வந்தால், காவல் படை வந்தால் மட்டும் நீங்கள் உயிரோடோ அல்லது பிணமாவோ கரைக்கு கொண்டு வரப்படலாம். இல்லைன்னா நீங்கள் கடலுக்குள்ளேயே சங்கமம். தயவு செய்து சிந்தியுங்கள் உறவுகளே, எல்லாவற்றையும் சிந்தியுங்கள். பணம் முக்கியம்தான். அதற்காக எல்லாவற்றையும் இழந்து பணத்தை உழைக்க வேண்டும் என்ற தேவையில்லை. சரியா இருந்தால் பாருங்கள், கருத்தை சொல்லுங்கள். சந்திக்கிறோம்.